நாட்டிற்கே வழிகாட்டும் முன்னோடி ஆட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தியதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி பாராட்டு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஐ.பி. செந்தில்குமாருக்கு ஆதரவாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். நாட்டிற்கே வழிகாட்டும் முன்னோடி ஆட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தியதாக பாராட்டு தெரிவித்தார். கனடா போன்ற நாடுகள் திராவிட மாடல் அரசின் காலை உணவு திட்டத்தை பின்பற்றுவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்று திராவிட மாடல் அரசின் சாதனைகளை கூறி திமுக கூட்டணியினர் வாக்கு சேகரிக்கும் நிலையில் பொய்களை தயாரித்து எதிர்க்கட்சியினர் பெரும் வாய் சவடால் விட்டுக் கொண்டிருப்பதாகவும் அரசியல் நாகரிகமின்றி தனிமனித விமர்சனம் செய்வதாகவும் கண்டனம் தெரிவித்தார். திமுக உடனான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறவு உடும்புப்பிடி போன்றது, யாராலும் பிரிக்க முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி தனி சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக மாலதி போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நயினார்பாளையம் கிராமத்தில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தில் பேசிய அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மகத்தான திட்டங்களை தற்போது பல்வேறு மாநிலங்களும் பின்பற்றி வருவதாக தெரிவித்தார். மேலும் திமுக உடனான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறவு என்பது உடும்புப்பிடி போன்றது, யாராலும் பிரிக்க முடியாது என்றும் உறுதிபட தெரிவித்தார். பிற மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி இந்த திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று பார்வையிட்டு அதையே பின்பற்றும் நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அண்ணன் தளபதி அவர்களின் கைகளை உடும்பு பிடியாக தட்டி கொண்டிருக்கிறார். உடும்பு பிடி தெரியுமா உங்களுக்கு? உடும்பு பிடிச்சுதான் விடவே விடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் உடும்பு பிடியான உறவை வைத்திருப்பதற்கு இதுதான் காரணம், வேறு எந்த நோக்கமும் இல்லை. தொடர்ந்து பெரிய சிறுவத்தூர், கீரனூர், கூத்தக்குடி கிராம பகுதிகளிலும் பானை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு தொல் திருமாவளவன் பிரச்சாரம் செய்தார். முன்னதாக பிரச்சாரத்திற்கு வந்த தொல் திருமாவளவனை கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் வரவேற்றார். திமுக அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் அறிக்கைகள் தேர்தல் களத்தில் மெகா ஸ்டார் கூட்டணியாக திகழ்கின்றன என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் துரை கி. சரவணன் இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை கீரப்பாளையத்திலிருந்து தொடங்கினார். வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பரப்புரையை துவக்கி வைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அமைச்சர், இந்த தேர்தலில் முதலமைச்சரின் சாதனைகளும் திமுகவின் தேர்தல் அறிக்கையும் தான் புதிய பலமான மெகா சூப்பர் ஸ்டார் கூட்டணி என்றார். பின்னர் வேட்பாளர் துரை கி. சரவணன் கீரப்பாளையம், சாக்கங்குடி, ஒரத்தூர், வயலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நம்முடைய முதலமைச்சருடைய சாதனைகள் மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், விடியல் பயணம் திட்டம், குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், இதெல்லாம் புதிய கூட்டணியாக இருப்பது அமைந்திருக்கிறது. ஆக அந்த வாக்கு சேர்க்கும் போது பார்த்தா கிட்டத்தட்ட நம்முடைய வெற்றி வேட்பாளர் சரவணன் அவர்கள் 50,000 வாக்குகள் நம்முடைய என்ன சொல்ல போனால் புதிய கூட்டணி, இன்னும் புதுசா ஒரு கூட்டணி வந்திருக்கிறார். அது மெகா ஸ்டார் கூட்டணி. என்ன கூட்டணி? மெகா ஸ்டார் கூட்டணி. என்ன தேர்தலுக்கு நமக்கு ஹீரோ, அதுக்கு நமக்கு ஹீரோ. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரான தமிமுன் அன்சாரி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் சிதம்பரம் தொகுதிக்குட்பட்ட ஜெயங்கொண்டப்பட்டினம், வரகூர்பேட்டை, சிவபுரி, பெராம்பட்டு, திட்டுக்காட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருக்கு பொதுமக்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்து மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பிரச்சாரத்தின் போது திடீரென உள்ளே வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு உடனடியாக வழிவிட பொதுமக்களிடம் தமிமுன் அன்சாரி கோரிக்கை விடுத்தார். பின்னர் ஆம்புலன்ஸ் வாகனம் சென்றதும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார்.
தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்லாவரம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் அனகை டி முருகேசன் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக தேர்தல் பணிமனை திறப்பு நிகழ்ச்சி மாவட்ட திமுக துணை செயலாளர் இ. கருணாநிதி தலைமையில் குரோம்பேட்டையில் நடைபெற்றது. இதில் திமுக பொருளாளர் டி. ஆர். பாலு, அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தனர். தொடர்ந்து செயல் வீரர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அவர்கள் எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியின் போது மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் ஆ. தமிழ்மாறன், மண்டல குழு தலைவர்கள் ஜோசப் அண்ணாதுரை, வே. கருணாநிதி, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் செந்தில் மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு கிழக்கு, அரியலூர், ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுவார்கள் என்று மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மாரியம்மாள் தெரிவித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாகவும் அனைவரும் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக தெரிவித்தார். திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பல்வேறு பகுதிகளில் தீவிர பரப்புரையை மேற்கொண்டார். காட்டூர் பேருந்து நிலையம், எல்லக்குடி மாரியம்மன் கோயில், பிள்ளையார் கோயில், காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தோல்வி பயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தரம் தாழ்ந்து பேசி வருவதாக விமர்சித்தார். திமுக அரசின் மீது எந்த குறையும் சொல்ல முடியாததால் கீழ்த்தரமாக பழனிசாமி பேசுவதாகவும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கண்டனம் தெரிவித்தார். வாக்கு சேகரிப்பின் போது திருச்சி மாநகர செயலாளர் மதிவாணன், பகுதி செயலாளர்கள் நீலமேகம், சிவகுமார் உள்ளிட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தினேஷ்குமார் தலைமையில் தேர்தல் பணிமனை அலுவலகத்தில் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை இளைஞர்கள் ஒவ்வொரு வீடாக கொண்டு செல்ல வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக திருப்பூரில் 18 முதல் 30 வயதுக்குள்ள 22% வாக்காளர்களிடம் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. வேலூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் தொகுதிக்குட்பட்ட சார்பனாமேடு, கலாஸ்பாளையம், ஃபில்டர் பெட் சாலை, அரசு மருத்துவமனை சாலை, கொசப்பேட்டை ஆகிய பகுதிகளில் தீவிர பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்தனர். அப்போது முன்னாள் MP முகமது சகி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர்.